கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கர் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாய விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினை கொள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழிகளை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கு அழைப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கரை கண்டேன். அவன் தனக்கேற்ற நேரத்தில் முளைத்திருக்கிற பச்சை போலவும் தரித்தவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் ஒடிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவனை காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கிய சமயம் செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமன்ற ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டுக்காரர்கள் அவரை அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.